ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பீ பேரடைஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம சமையல் வேலையெல்லாம் சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கிடைச்சா நான் இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய க்ரியேட் பண்ணுவேன். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூரி செய்யும்போது ஒவ்வொரு பூரியும் நல்லா உப்பி புஷ்ஷுன்னு வர்ற மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பூரி செய்யும்போது தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை மூடி வச்சு அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இதை திறந்து பார்த்தோம்னா அந்த கோதுமை மாவெல்லாம் நல்லா ஊறி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது ட்ரையாக இருக்கிறதால நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி மட்டும் தெளித்து விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சுக்கிறேன். மாவு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அதே சமயம் விரல் வச்சா உள்ளே போகணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மாவை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் பூரி ப்ரெஸ் இருந்தால் அதில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் பேப்பர் இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 சொட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம பூரியை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக உருட்டக்கூடாது, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் பூரி உப்பி வரும். நல்ல சூடான எண்ணெயில் 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு பூரியுமே நல்லா உப்பி புஷ்ஷுன்னு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக க்ரீமியாக இந்த மாதிரி கெட்டியான தயிர் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த டிப்பில் நம்ம பார்க்கலாம். தயிர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் ப்ரோட்டீன், ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வீடுகளில் இப்போல்லாம் தயிர் உரையூற்றுறதே நம்ம நிறுத்திக்கிட்டோம். கடைகளில் பேக்கெட் தயிர், டப்பா தயிர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கடைகளில் வாங்கக்கூடிய தயிரில் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷான தயிர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் பெங்களூரில் இருக்கேன். இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதால தயிர் வீட்டில் உர ஊற்றுனா சரியாகவே ஆகிறதில்ல. நான் ரீசெண்டாக இந்த கேர்டு மேக்கர் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நல்லா திக்கான கேர்டு பண்ண முடியுது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேர்டு மேக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு டிவைஸு. உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. இதில் 1 லிட்டர் அளவு கூட நம்ம தயிர் பண்ண முடியும். இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பால் தான் நான் சேர்த்துறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை கேர்டு மேக்கரில் வச்சு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பால் எந்த அளவுக்கு சூடு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மிஷினே சூடு பண்ணிக்கும். அதனால நம்ம வெதுவெதுப்பான பால் ஊற்றணும்னெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ 6 மணி நேரம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல க்ரீமியான தயிர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாத்திரத்துக்கு லிட் இருக்கிறதால நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல திக்காக க்ரீமியான தயிர் கிடைக்குது. இப்போ இதை ஒரு 2 மாதமாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட் போனால் இந்த ஃப்ரூட் யோகர்ட்டை பசங்க ரொம்ப ஆசையாக வாங்குவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பூன் யோகர்ட்டு தான் இருக்கும். அதுவே 50 ரூபாய் வரைக்கும் விற்குது. இந்த கேர்டு மேக்கர் வந்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரூட் யோகர்ட்டை நான் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடுறேன். நல்ல கெட்டியான தயிரில் கொஞ்சம் சுகர் சேர்த்து 2 ஸ்பூன் அளவு ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்சும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சர்விங் பவுலில் போட்டுட்டு 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஃப்ரூட் யோகர்ட்டு ஈஸியாக வீட்டிலே பண்ண முடியுது. சமையல் வேலையிலேயே கொஞ்சம் சிரமமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி நறுக்கிறது. கத்தி சரியில்லை அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக காய் நறுக்க முடியாது. நிறைய பேர் வந்து கத்தி சரியில்லை, ஷார்ப்பாகவே இல்லைன்னு அடிக்கடி கத்தியை புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கத்தி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக நான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நான் நல்லா ஷார்ப் பண்ணிக்குவேன். இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்னர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு நடுவில் இப்படி வச்சு ஒரு 4-5 தடவை இழுத்தா போதும், கத்தி வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும். ஒரு கத்தி ஷார்ப்பாக இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி பார்க்கணும். தக்காளியோட ஸ்கின் வந்து கட் பண்ணுது அப்படின்னா கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காய்கறி நறுக்கிற வேலை ரொம்பவே ஈஸி ஆயிரும். கிச்சனில் கத்தி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பீலரும் ரொம்ப முக்கியம். நான் வந்து நிறைய விதமான பீலர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது ஹேண்டில் வந்து சீக்கிரமாகவே தனியாக கழண்டு வந்துடுது. இந்த மாதிரி ஃப்ளாட் ஹெட் பீலர் வாங்கும்போது நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். பீலரும் ஹேண்டிலும் ஒரே மோல்டில் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கணும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இப்படி லைட்டாக வளைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தோல் சீவும் போது அது வந்து உடஞ்சி போகாது. இந்த பீலர் வந்து நான் ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு தோல் சீவறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதிகமாக வேஸ்டேஜ் இல்லாமல் தோலை மட்டும் நம்மளால சீவ முடியுது. இந்த பீலரில் 2 சைடும் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பயன்படுத்தி இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற கண்ணெல்லாம் வந்து நம்மளால ஈஸியாக எடுத்துட முடியும். அது எடுத்துட்டு சமைக்கிறது ஹெல்தின்னு சொல்கிறாங்க. அதனால இதை வச்சு எல்லாமே நீட்டாக எடுத்துட்டு தோல் சீவி நம்ம யூஸ் பண்ணலாம். பூசணிக்காய் மாதிரி கெட்டியான தோல் இருக்கக்கூடிய காய்கறியில கூட ஈஸியாக நம்மளால தோல் எடுக்க முடியுது. நான் வந்து இந்த பீலரை முட்டைக்கோஸ் துருவறதுக்கு பயன்படுத்துகிறேன். ஒரே மாதிரி சன்னமான துருவலாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி சமைக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து ரைத்தாக்கெல்லாம் வெங்காயம் துருவணும் அப்படின்னா இதே பீலர் நம்ம பயன்படுத்தி சன்னமான துருவலை நம்ம துருவிக்கலாம். அப்போ ரைத்தாவும் ரொம்ப நல்லா வரும். நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாட் ஹெட் பீலரை விட இந்த மாதிரி சைடு பீலர் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து தின்னா தோல் சீவுற மாதிரி சைடு பீலர்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தோல் கட் ஆகாமல் ஒரே ரவுண்டாக வந்து நம்மளால் எடுக்க முடியும். கார்னிஷிங்காக ரோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக தோல் சீவுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீலர் வந்து சுத்தமாக வேஸ்டேஜே இல்லாமல் ரொம்ப தின்னாக வந்து தோல் எடுக்குது. ஒரு சில நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தக்காளியில் தோல் சீவ வேண்டியது இருக்கும். அதுக்கும் வந்து இந்த பீலர் ரொம்பவே யூஸ் ஆகுது. இதுலேயும் உருளைக்கிழங்குல தக்காளிலலாம் அந்த கண்ணை எடுக்கிறதுக்கு இந்த பிட்டிங் டூல் மாதிரி வருது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இப்படி தோண்டி எடுத்துடலாம். இப்போ காய்கறியில் ஒரு சில பார்ட் வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்குது, அதை மட்டும் எடுக்கணும்னா கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சமைக்கும்போது காய்கறியோட வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் போடுவோம். நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அது மேலே இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு கடைசியாக அதை அப்படியே எடுத்து நான் போட்டுருவேன். அப்போ கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஆனால் நம்ம சேனலில் இதை ஒரு டிப்பாக போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, ஆடு மாடெல்லாம் அந்த காய்கறி தோல் சாப்பிடும்போது நியூஸ் பேப்பரும் சேர்த்து சாப்பிடும், அதனால் அந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
அந்த கமெண்ட்ஸ் படித்ததுலேருந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே காய்கறி தோலெல்லாம் நம்ம சீவினோம் அப்படின்னா நம்மளுக்கு கவுண்டர் டாப் வந்து நீட்டாகவே இருக்கும். சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த பிளேட் எடுத்து நம்ம அந்த குப்பையெல்லாம் போட்டுடலாம். ஆனால் சின்ன கவுண்டர் டாப் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் த டோர் டஸ்ட்பின் வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு சின்ன மினி டஸ்ட்பின். நம்ம கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற கிச்சன் கேபினட்டில் இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். இது மாட்டுறதால டோர் சாத்துறதுலலாம் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் இதில் கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் டஸ்ட்பின் வைக்காமல் யூட்டிலிட்டி ஏரியா, ஒர்க் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் யூட்டிலிட்டிக்கு போய் குப்பை போட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் இதில் கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் மாட்டி நம்ம கவர் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சிங்க்கில் பாத்திரம் போடுறதுக்கு முன்னாடி அந்த டஸ்ட்டெல்லாம் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ போடும்போது, ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏலக்காய் போடுவோம். அவசரத்துக்கு ஏலக்காவை இப்படி தட்டி போடும்போது அதோட தோலெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். தோலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஏலக்காவை தட்டிகிட்டு இருக்காமல் நம்ம வந்து பல்காக ஏலக்காய் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஹோல்சேல் ரேட்டில் பல்காக ஏலக்காய் வாங்கும்போது விலையும் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒரு பேனில் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். வெறும் பேனில் போட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட வாசனை எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஏர் டைட்டாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடணும் அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக லாக் ஆகிக்கும். அந்த ஏலக்காவோட வாசனை எல்லாம் வந்து போகாது. 2 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்வீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏலக்காய் பொடி ரெடியாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டீ போடும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.